அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள நண்பர்களே, ஒரு இஸ்லாமியர் ஜக்காத்தை கொடுக்க மறுத்தால் அவருக்கு எதிராக போர் செய்யலாம் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால், இஸ்லாமிய நாடாக இருந்தால், ஒரு இஸ்லாமியர் ஜக்காத்தை மறுத்ததற்காக அவருக்கு எதிராக போர் செய்யலாம், போர் பிரகடனம் செய்யலாம் என்பதை இஸ்லாம் தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய முதலாவது ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அரபிகளில் சிலர் ஜக்காத்தை கொடுக்காமல் மறுத்து வந்தனர். ஜக்காத்தை கொடுக்காததின் மூலமாக அவர்கள் இறை மறுப்பாளராக மாறிவிட்டார்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அரபிகளுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்வார்கள். இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் அவர்களே, அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறெந்த கடவுளும் இல்லை என்ற ஏகத்துவத்தை அவர்கள் மொழிந்திருக்கிறார்கள். பிறகு எப்படி அவர்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்ய முடியும், போர் செய்ய முடியும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், யார் தொழுகையையும் ஜக்காத்தையும் பிரித்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நான் போர் செய்வேன். நான் தொழுவேன் ஆனால் ஜக்காத் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் நான் அவருக்கு எதிராக போர் செய்வேன். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒட்டக குட்டியை ஜக்காத்தாக கொடுத்து வந்தவர் அந்த ஒட்டக குட்டியை ஜக்காத்தாக கொடுக்க மறுத்தாலும் கூட அவருக்கு எதிராக நான் போர் செய்வேன் என்று ஜனாதிபதி அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மொழிந்தால் அவருடைய உயிரையும் அவருடைய உடைமையையும் அவர் பாதுகாத்து கொண்டார். ஆனால் தண்டனை குற்றங்கள், தண்டனைக்குரிய பாவங்களை அவர் செய்யாமல் இருந்தாலே தவிர, தண்டனைக்குரிய குற்றங்கள் அவர் செய்தால் அப்போ அவர் பழிவாங்கப்படுவார், அவருடைய விசாரணை அல்லாஹ்விடத்திலே உள்ளது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்க நீங்கள் போர் பிரகடனம் செய்கிறீர்களே என்று கேட்டபொழுது, ஜக்காத்தை கொடுக்காதவர்கள் மீது நான் போர் தொடுப்பேன், தொழுகையும் ஜக்காத்தையும் நான் இணைத்துத்தான் பார்ப்பேன், பிரித்து பார்க்க மாட்டேன் என்று ஆணித்தரமாக அபூபக்கர் சித்திக் அவர்கள் அழகிய முறையிலே சூளுரைப்பார்கள். எனவே இஸ்லாமிய நாடாக, இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்து ஒரு இஸ்லாமியர் ஜக்காத்தை கொடுக்க மறுத்தால் அவருக்கு எதிராக போர் பிரகடனம் செய்யலாம், அவருக்கு எதிராக போர் செய்யலாம். இப்படிப்பட்ட அனுமதியை இஸ்லாம் தந்திருக்கிறது. எனவே ஜக்காத்தை வழங்குவோமாக.